நீங்களே நியாயத்தை சொல்லுங்கள். கிறிஸ்மஸுக்கு எப்படியாச்சும் ஊருக்கு வரலாம்னு கம்பெனியில் வெக்கேஷன் கேட்டால் அதெல்லாம் இப்போ தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம கொண்டாட்டம் கம்பெனிக்காரங்களுக்கு தெரியுமா? அதுவும் கன்னியாகுமரி பையனாக இருந்துட்டு கிறிஸ்மஸுக்கு ஊருக்கு வரலன்னா எப்படிங்க? கிறிஸ்மஸ்னாலே கன்னியாகுமரி தான். எந்த பக்கம் பார்த்தாலும் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக தான் இருக்கும். நான் என்னங்க சொல்கிறது, இன்ஸ்டாவில் தினமும் எத்தனையோ வீடியோஸ் பார்க்குறீங்க. லட்சக்கணக்கில் காசு செலவு பண்ணி எல்லாரும் பார்க்கணும்னு பெரிய குடில் செய்கிறீங்க. உங்கள் சர்ச்சஸை அழகாக டெக்கரேட் பண்ணுறீங்க. ஸ்கூல் காலேஜில் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் என்ற பெயரில் டிஜே டான்ஸ் பார்ட்டி என்னெல்லாமோ பண்ணுறீங்க. அன்றைக்கி தான் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக மதுபானம் சேல்ஸ் ஆகும். இவைகள் கிறிஸ்து பிறப்பின் நற்செய்தியை வெளிப்படுத்துகிறதா? இப்படியெல்லாம் செய்ய இயேசப்பா உங்ககிட்ட கேட்டாரா? இதெல்லாம் தப்பு, செய்யக்கூடாது என்று நான் சொல்லலைங்க. உங்கள் பர்சனல், உங்கள் நேரம், உங்கள் காசு, நீங்கள் என்ஜாய் பண்ணுறீங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் அதே நேரம் நம்ம கன்னியாகுமரியில் எத்தனையோ ஏழை மக்கள், தங்களுடைய சொந்த பிள்ளைகளால் கைவிடப்பட்ட முதியோர்கள், எத்தனையோ முதியோர் இல்லங்கள் இருக்கிறது. நம்மால் முடிந்த நன்மைகளை நாம் செய்தோமா? கிறிஸ்தவர்கள் என்று சொல்கிறோமே, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கிறிஸ்தவர்களை விட கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் எத்தனையோ நன்மைகளை செய்கிறாங்க. ஆடுறதையும் பாடுறதையும் வீடியோ எடுத்து போடுறதுக்கு பதிலாக நன்மை செய்கிறத வீடியோ எடுத்து போடுங்க. அதை பார்க்குறவங்களுக்கும் நானும் ஏதாச்சும் நன்மை செய்யணும் என்ற ஒரு எண்ணம் வரும். நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கும் பொழுது அதை யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு செய்வதை நம்மை படைத்தவர் விரும்புகிறார். எழுதி வச்சுக்கோங்க. கிறிஸ்மஸ்லேருந்து நியூ இயர் வரைக்கும் லட்சக்கணக்கில் நீங்கள் காசு செலவு பண்ணி என்ஜாய் பண்ணினாலும் அதிலெல்லாம் கிடைக்காத ஒரு சந்தோஷம், 100 ரூபாய் எடுத்து அதை தேவைப்படுறவங்களுக்கு செஞ்சு பாருங்கள். அதுதாங்க உண்மையான சந்தோஷம்.